என் பெயர் அமன். என்னுடைய பிசினஸ் திவாலான போது என் நண்பன் ஒருவன் நிபந்தனைக்கு ஈடாக என் மனைவியுடன் ஒரு இரவு தூங்க கேட்டான். நான் என் மனைவியை சமாதானப்படுத்தி ஒரு இரவு அவனுடைய அறைக்கு அனுப்பி வைத்து அடுத்த அறையில் ஒளிந்து கொண்டேன். சிறிது நேரம் கழித்து நான் அவன் அறைக்குச் சென்று பார்த்தேன். அங்கு என் நண்பனும் மனைவியும். என்னுடைய நண்பன் பெயர் குச்சால். நாங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அமர்ந்திருந்தோம். என் முன் வட்ட மேசையில் விதவிதமான பாக்கான்கள் இருந்தன. என் நண்பன் உட்கார்ந்து என்னை பார்த்து கொண்டிருந்தான். அவன் என்னிடம் கவனமாக, யோசி, எந்த கட்டாயமும் இல்லை. நீ விரும்பினால் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இன்றிரவு மட்டும்தான். இதைவிட அதிக நேரம் என்னால் உனக்கு கொடுக்க முடியாது என்றான். ஒருவேளை இதையெல்லாம் சொல்றது அவனுக்கு எளிதாக இருக்கலாம். ஆனால் அது எனக்கு எளிதல்ல. அந்த நேரத்துல நான் ட்ரோஸ் கடனில இருந்தேன். நான் சன்ஸ்டனில இருந்ததான். என் மனைவியின் பெருமையை பற்றி ஒரு ஆண் சொல்வதால் என் மனம் புண்படும்படி விஷயங்களை கேள்விப்பட்டேன். என் நண்பன் நான் மிகவும் அமைதியாக இருப்பதைக் கண்டதும், உன் மனைவியின் மூலம் நீ நிறைய பணம் வசூல் செய்து உன் கடன் தீர்ந்து நீயும் பணக்காரனாகி விடுவாய். இவ்வளவு அழகான மனைவியை பெற்ற ஒருவருக்கு வேறு என்ன தேவை? என் நண்பனின் வாயிலிருந்து இந்த கூற்றை பார்த்து நான் மிகவும் வருத்தப்பட்டேன். நீ என்ன சொல்ற? நீ புத்தியோடுதான் இருக்கிறாயா என்று கேட்டேன். அவன், ஆமாம், நான் முழு சுயநுழைவோடுதான் இருக்கிறேன் என்றான். நான், நீ என் மனைவியை எங்கே பார்த்தாய் என்று கேட்டேன். அவன் சிரிக்க ஆரம்பித்து, நான் உன் மனைவியை எங்கே பார்த்தேன் என்பதை விட்டுவிட்டு நீ ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்கிறாயா என்று சொல்லு. நான் பாட்டிட்டு வந்து மேலும் பேசுவேன். உன் மனைவி என் விருப்பப்படி சில இரவுகளை கழித்தால் உன் கடன் தீரும். உன் மனைவியின் அழகு எனக்கு பயன்படும் என்பதால் நான் உன்னை பணக்காரனாக்கிக் கொண்டே இருப்பேன் என்று அவன் சொன்னான். அவன் எவ்வளவு வெட்கமற்றவன், கொடூரமானவன். நான் கடனில் இல்லாதிருந்திருந்தால் அவன் காலரை பிடித்து அடித்தே கொண்டிருப்பேன். கடனாளிகளுக்கு மக்களின் பார்வையில் ஒரு பைசா கூட மதிப்பு இருக்காது. மேலும் அவன் சொன்னான், நான் வாழும் சூழலில் இது ஒரு பொதுவான விஷயம். நான் சொல்வதை நீ நம்ப மாட்டே. நானும் என் மனைவியை ஹோட்டல் அறைகளுக்கு அனுப்புகிறேன். ஒரு இரவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்த பத்திரங்களை நான் கையெழுத்து போடுகிறேன். நீயும் விரைவில் பணக்காரன் ஆவாய் என்றான். நான் என் கண்களைத் தாழ்த்தி என் 2 கைகளையும் பிடித்துக்கொண்டு அவன் முட்டாள்தனத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். என் முன் அமர்ந்திருந்த என் நண்பன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஒரு பாப்கார்னை சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஆனால் என் உயிர் என் தொண்டையில் இருப்பது போல நான் அங்கேயே அமர்ந்திருந்தேன். சுயமரியாதை இல்லாத ஒரு ஆணுக்கு ஆண் என்று அழைக்கப்படுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. இன்றைக்கு என் மனைவியின் பெருமையை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் எனக்கு மரணத்துக்கு சமம் என்றும் நான் நினைவு கூற ஆரம்பித்தேன். தாங்கள் உதவியற்ற தன்மையால் மற்றவர்களுக்கு தாங்களை விற்கும் வெலஃபெஸை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் தன் இயலாமையால் தன் மனைவியை ஒரு இரவுக்கு விற்க ஒப்பந்தம் செய்த முதல் மனிதன் நானாத்தான் இருப்பேன். என் மனைவி எப்பொழுதும் என்னுடன் மிகுந்த அன்புடன் வாழ்கிறாள். என்னை மிகவும் மதித்து வந்தாள். இன்று வரை என்னை தவிர வேறு எந்த ஆணுடனும் அவள் தொட்டது கிடையாது. ஏதாவது ஒரு திருமணத்திற்கு போக வேண்டியது இருக்கும். அப்போதெல்லாம் நான் அவளிடம், நீ ரொம்ப அழகாயிருக்க, எல்லா பெண்களும் உன்னை பார்த்து ரொம்ப பொறாமைப்படுத்தி இருக்கிறாங்க, நீயும் ரெடியா அழகா வரணும்னு ஆசைப்படுறேன் என்று சொல்லுவேன். அதை கேட்டு அப்படியே பார்த்து நடந்துக்குவாள். அவ என் கழுத்துல கை போட்டுக்கிட்டு ரொம்ப அன்பாகவும் பாசத்துடனும் பார்த்து அடிக்கடி சொல்ற விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னா, என்னுடைய அழகு உனக்கு மட்டும்தான். நான் ஏன் அதை மற்றவங்களுக்கு காட்டணும்? உன்னைத் தவிர வேறு யாரும் என்னை பார்க்க கூடாதுன்னு எனக்கு அடிக்கடி தோணும் என்று சொல்வாள். என்னுடைய மனைவியின் இந்த வார்த்தைகள் என் காலி காதுகளில் எதிரொலித்தன. என் கண்களில் இருந்த வழியின் கண்ணீர் வழிந்தது. என் நல்ல மனைவியை நான் விற்கப் போகிறேன். இல்லை, நான் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று என்னுடைய இதயத்தின் குரல் என் நாக்கில் வந்தது. சிறிது நேரத்தில்
என் ஸ்நாமிடன வீசிட்டன்ய கண்களால் பார்க்கத் தொடங்கினான். ஸ்வியது, சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. என் 50 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு வா என்றான். என் நண்பன் சொல்வதை கேட்டதும் என் கண்களில் தேங்கிய தண்ணீர் நேராக என் கன்னங்களில் விழுந்தது. நான் ஒரு பலவீனமான மனிதன் அல்ல. நான் மிகவும் வலிமையான இதயம் கொண்டவனாக இருந்தேன். ஆனா இப்பதினாச்சும் உடைஞ்சு விட்டேன். பிறகு நான் என் நண்பரிடம், எனக்கு கொஞ்ச நேரம் வேண்டும் என்று சொன்னேன். அவன், நான் உனக்கு அதிக நேரம் கொடுக்க முடியாது. இன்றிரவு மட்டும்தான் உனக்கு நேரம் இருக்கிறது. நீ என் கோரிக்கையை ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது பணத்தை ஏற்பாடு செய் என்று சொல்ல தொடங்கினான். இவ்வளவு பெரிய தொகையை ஒரே நேரத்தில் எப்படி ஏற்பாடு செய்கிறது? ஒரே இரவில் அதை எப்படி கொண்டு வருவேன் என்று யோசித்துக் கொண்டே நான் அங்கிருந்து எழுந்து வெளியே வந்தேன். வானிலை குளிராக இருந்தாலும் எனக்கு மூச்சு விடுவது மிகவும் கடினமாகவே இருந்தது. நான் எப்படி என் வீட்டை அடைந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. இரவு 1 மணி. நான் வீட்டு வாசலில் மணி அடித்தேன். உடனே என்னுடைய மனைவியின் குரல் கேட்டது. நான் தான். கதவை திற என்றேன். அவள் உடனடியாக கதவை திறந்தாள். என்னை பார்த்ததும் அவள், நீங்க எங்கே இருந்தீங்க? நான் உங்களுக்காக இவ்வளவு நேரமாக காத்திருக்கிறேன் என்றாள். நான் பதில் சொல்லவில்லை. மெதுவாக அடியெடுத்து வைத்து என் அறைக்குச் செல்ல ஆரம்பித்தேன். அப்பிறகு என்னுடைய மனைவி என்னிடம் வந்து, நான் உங்களுக்கு சாப்பாட்டை சூடு பண்ணி தரட்டுமா என்றாள். இல்லை, நான் வெளியிலேயே சாப்பிட்டு விட்டேன் என்று பொய்யைச் சொன்னேன். கயலின்கிட்ட வந்து என் முகத்தை பார்த்து, ஏன் பொய் சொல்றீங்க என்றாள். நான் எதுவும் சாப்பிடல என்றேன். எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால நாம சேர்ந்தே சாப்பிடலாம் என்று என்னுடைய மனைவியே சொன்னாள். இதுதான் மனைவியை பற்றி விஷயம். என் கண்களை பார்த்து என் மனசுல இருக்கிற நிலைமைய அவ சொல்றா. அவள் உனக்கு உணவை சூடாக்கி கொண்டு வந்தாள். நான் கயலின் முகத்தை பார்த்து, அவள் என்னிடம், சரி, உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க, எனக்கும் சொல்லுங்க என்று கேட்டாள். நானும் இல்ல என்று தலையை ஆட்டிட்டேன். என் ஃப்ரெண்ட் கிட்ட போறதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவியும் என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி எனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருந்தான். நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த விஷயம் சரியாயிடும் என்று நீ பிரார்த்தனை பண்ணிக்க என்று சொல்லியிருந்தேன். ஆனா என் ஃப்ரெண்ட் வச்சிருந்த கண்டிஷனை என்னால் நிறைவேற்ற முடியல. அதனால என்ன பண்றது அப்படின்னு என்றதே எனக்கும் புரியல. நாளைக்கு என் நண்பன் என்னிட்ட பணம் கேட்கிறான். நான் எங்கிருந்து கொடுப்பேன்? என் கையை பிடித்து உதவி எதிர்பார்த்தவனாக கேட்டேன். அவள், அவரிடமிருந்து சிறிது நேரம் கேட்டு வாங்குங்கள். நான் என்கிட்ட இருந்த சேமிப்பு எல்லாத்தையும் வித்திடுறேன் என்றாள். அவள் சொன்ன வார்த்தைகள் என்னுடைய இதயத் துடிப்பை அதிகரித்தன. இரவில் இதை நினைத்து கொண்டே நான் எப்போது தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஆனால் காலையில் யாரோ எங்கள் கதவை மோசமாக தட்டினார்கள். நானும் என்னுடைய மனைவியும் உடனடியாக அறையை விட்டு வெளியேறி வாசலை நோக்கிச் சென்றோம். நான் கதவை திறந்தபோது என் நண்பன் போலீஸ்காரருடன் நின்று கொண்டிருந்தான். என்னை கைது செய்ய ஒரு போலீஸ் அதிகாரியும் ஒரு கான்ஸ்டபிளும் வந்திருந்தார்கள். என் நண்பன் அந்த போலீஸிடம், இந்த மனிதன் என்னை திவாலாகிவிட்டான், அதனால் என் பணத்தை திரும்பத் தரவில்லை, அவனை கைது செஞ்சு சிறையில அடைச்சு விடுங்கள் என்று சொல்லத் தொடங்கினான். அந்த அதிகாரி எனக்கு கைவிலங்கு வருவதற்கு முன்பு என்னுடைய மனைவி என்னுடைய கணவரை கைது செய்து அழைத்துச் செல்ல வேண்டாம், அவர் நேர்மையற்றவன் அல்ல, எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், ஒவ்வொரு காசையும் நாங்கள் திருப்பித் தருவோம் என்றாள். இதை கேட்டதும் என் நண்பன் புன்னகித்து, தன் அவனுக்கு நிறைய வாய்ப்புகளை நான் கொடுத்திருக்கிறேன், ஆனால் உன் கணவர் அதற்கு தயாராக இல்லை, பின்னர் நான் அவனுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் பணத்தை திருப்பித் தர அவனால் முடியாது என்றான். என்னுடைய மனைவி சொன்னாள், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை என்னிட சொல்லுங்க, அப்போதான் நான் கடனை அடைக்க உதவ முடியும். நான் மக்களுக்கு துணிகளை தைக்கிறேன், மாமனமேனும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொகையை நான் உங்களுக்கு தரேன். இதை கேட்டதும் என்னுடைய நண்பன் தலையை உயர்த்தி, அவன் 50 லட்சம் ரூபாய் கட்டணும்
என்று சொன்னான். பிறகு இன்ஸ்பெக்டரிடம், சார், இவனை சிறையில் அடையுங்கள் என்று சொல்லத் தொடங்கினான். இதைக் கேட்ட என்னுடைய மனைவி, என் கணவரை கைது செய்யாதீர்கள் என்று கெஞ்ச ஆரம்பித்தாள். என் நண்பன், உன் கணவர் என் நிபந்தனைக்கு சம்மதித்தால் நான் அவனை விட்டுவிடுகிறேன் என்றான். ஏன் நீங்க அவருக்கு கண்டிஷனுக்கு ஒத்துக்கல என்று என்னுடைய மனைவி கேட்க ஆரம்பித்தாள். நான் சொன்னேன், அவன் கண்டிஷனுக்கு ஒத்துக்க முடியாது, உனக்கு எதுவும் தெரியாது, நீ உள்ள போ என்று கண்டிப்பான குறைவான குரலில் சொல்ல ஆரம்பித்தேன். உடனே எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோன்னா புரிய வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்கள் நிபந்தனை எதுவாக இருந்தாலும் நாங்க வந்து நிறைவேற்றுவோம். தயவு செய்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பித்தாள். தன்னுடைய மனைவி என் நண்பன் போலீஸ்காரர்களுக்கு சைகை காட்டினான். அவர்கள் தங்கள் ஜீப்பில் திரும்பிச் சென்றார்கள். என் நண்பன் வீட்டின் உள்ளே போய் பேசலாம் என்றான். அவன் வீட்டிற்குள் நுழைந்தான். அவனுக்கு பிறகு நானும் என்னுடைய மனைவியும் வீட்டிற்குள் நுழைந்தோம். ஆனால் இந்த முறை என் நண்பன் என்னுடைய மனைவியிடம், அனையா முன் உன்னுடைய கணவரிடம் சொல்லிவிட்டேன், நீதான் அதற்கு உண்டான வழியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருந்தான். பண விஷயத்தில் நான் ரொம்ப கராரான ஆளு, எனக்கு யாரும் தீங்கு இழைக்க முடியாது என்று என்னுடைய நண்பன் சொன்னான். அவன் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். நானும், என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள் என்று தன்னுடைய மனைவி வந்து அழ ஆரம்பித்தாள். அவனும் ஒரு அயோக்கியத்தனமான சிரிப்பைச் சிரித்தான். மனைவியை தலைமுதல் கால் வரை மிகவும் விசித்திரமான கண்களால் பார்த்தான். என் உடம்பில் இரத்தத்திற்கு பதிலாக நெருப்பு ஓடுவது போல் உணர்ந்தேன். நான் மிகவும் சிரமப்பட்டு பொறுமையாக இருந்தேன். பிறகு அவன் தன்னுடைய மனைவியிடம், நான் என்ன நிபந்தனை வைத்தேன் என்று உன்னுடைய கணவரிடம் சொல்லவில்லையா என்று தொடங்கினான். இல்லை என்று போல் தலையை அசைத்தாள். அவளுக்கு எதுவும் புரியாமல் இருந்தது. என் நண்பன் அவளிடம், அவனது கடன் தீர்க்கப்பட வேண்டுமா என்று பாருங்கள், மேலும் நான் அவனுக்கு வியாபாரத்திற்கு தேவையான நல்ல தொகையை நான் தருகிறேன், அதற்கு நீதான் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய மனைவியுடன் நெருங்கிப் பழகத் தொடங்கினான். ஆனால் நான் இடையில் வந்தேன். என் நண்பனை என் கையால் பின்னுக்கத் தள்ளி, என் மனைவி இப்படி எதுவும் செய்ய மாட்டாள், நீ இங்கிருந்து போய் உன்னால் முடிந்ததை செய், என்னை போலீசில் ஒப்படை அல்லது என்னை தூக்கிலிடு என்றேன். நான் சொல்வதை கேட்டு தன்னுடைய மனைவி அழ ஆரம்பித்தாள். அவள், உங்களை ஒருபோதும் சிறைக்கு அனுப்பவிட மாட்டேன், ஜெயில் கம்பிகளுக்கு பின்னால் உங்களால் பார்க்க முடியாது என்றாள். உன் நண்பன் என்ன நிபந்தனை போட்டிருக்கிறார், நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனைவி கேட்டாள். என் நண்பன் கயலிடம் தன்னுடைய மனைவியிடம் அனைத்தையும் சொன்னபோது சில கணங்கள் அவள் தன் நண்பனை விரிந்த கண்களால் பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு அவள் என்னை பார்த்தாள். நான் திகைத்து போனேன். நான் உடனடியாக என்னுடைய பார்வையை தாழ்த்தினேன். அதன் பிறகு அவள் நிற்காமல் அறைக்குள் சென்றாள். என் நண்பன், உன் மனைவி சம்மதித்தால் சொல்லு, இல்லைனால நான் மீண்டும் போலீஸ அழைத்து வருவேன் என்று சொல்லிவிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே சென்றான். மனைவியும் 2 மணி நேரம் அறையை விட்டு வெளியே வரல. பின்னர் அறையை விட்டு வெளியே வந்தாள். அவள் கண்கள் அழுது வீங்கியிருந்தன. அவள் என் அருகில் வந்து அமர்ந்தாள். உன் நண்பனிடம் நீ ஆம் என்று சொல்ல வேண்டும் என்று அவள் சொன்னாள். நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். மனைவியிடமிருந்து இந்த பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்றேன். என் காதலுக்கு பழிவாங்க என்னிடம் கேட்காதே, அதை நான் பார்க்க முடியாது. அவள் அழ ஆரம்பித்தாள். அங்கே சிறையில் என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் எனக்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் வீட்டில் தனியாம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா? மனைவியின் வார்த்தைகளால் சரிதான். சிறைக்கு போனால் அவள் மட்டும் எப்படி தன்னை தற்காத்துக் கொள்வாள் என்று யோசிக்கத் தொடங்கினேன். ஆனால் இன்னும் என் இதயம் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. வேறு
வழியில்லாமல் என் மனைவியை பாவச்சேற்றில் தள்ளியிருக்கிறேன். என் சூழ்நிலைகளை பார்த்து சோர்வடைந்து விட்டேன். ஒரு ஆணுக்கு மிகவும் கடினமான வேலை தன் சொந்த மனைவியை சமாளிப்பதுதான். அதனால் நான் இந்த சமாளிப்பை மிகவும் கஷ்டப்பட்டு பார்த்து ஏற்றுக்கொண்டேன். இதை கேட்டதும், நீ மிகவும் சிக்கியான முடிவை எடுத்துள்ளாய் என்று அவன் கூறினான். பின்னர் அடுத்த நாள் அவன் தன் மனைவிக்கு அவனது டிரைவருடன் சில கவர்ச்சிகரமான ஆடைகளை அனுப்பினான். அதை அணிந்து கொண்டு அவள் டிரைவருடன் ஒரு ஹோட்டல் அறைக்கு செல்ல வேண்டியிருந்தது. மறுநாள் ஐன்ஸ்னாப்ஷனே கார் வெளியே நிறுத்தப்பட்டிருந்தது. ஓட்டுநர் என்னுடைய மனைவியை ஹோட்டல் அறைக்கு அழைத்துச் செல்ல வருவதற்காக காத்திருந்தார். என் மனைவியின் அழகு, நீண்ட கூந்தல், அவளுடைய அழகான நிறம் மற்றும் அவளுடைய அழகான முக அம்சங்கள் எப்போதும் என் மன அமைதியை கெடுத்தன. ஆனால் இன்று அவளுடைய ஒப்பனை வேறொருவருக்காக இருந்தது. கொடுமை என்னவென்றால், எனக்கு எல்லாம் தெரியும். நான் அவளுடைய அழகை பார்த்துவிட்டு என் கண்களை தாழ்த்தி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என் இதயத்தில் என்ன மாதிரியான பேரழிவு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னை விட வேறு யாருக்கும் நன்றாக தெரியாது. இன்றைக்கு இரவு ஒரு பேரழிவைப் போல என் மீது விழப்போகிறது. ஆனால் காலை சூரியன் என்னை எல்லா கடன்களிலிருந்தும் விழுவித்திருக்கலாம். ஆனால் இந்த இரவு கடந்து செல்லவில்லை. இந்த இரவு எனக்கு மிகவும் ஆபத்தானது. இரவு கடந்து செல்ல என் அமைதியின்மையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. என்னால் சுவாசிக்க முடியாது என்று தோன்றியது. என் மனைவியின் அழகான கண்கள், அவளுடைய அழகான உடல், என் மனைவியின் குறும்புச் சிரிப்பு பற்றி மட்டுமே என்னுடைய நினைவுக்கு வந்தது. என் இதயம் மிகவும் அமைதியற்றதாக இருந்ததால் நான் எழுந்து நின்றேன். என் மூச்சு முற்றிலும் கனமாக இருந்தது. என் மனம் வெடித்துவிடும் போலிருந்தது. நான் என் சுயநினைவை இழந்துவிட்டேன். என் மனைவியை வேறொருவருடன் சகித்துக் கொள்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. மனைவி போன பிறகும் எனக்கு நிம்மதியில்லை. அதனால் நான் வீட்டை விட்டு வெளியேறி இப்போது என் மனைவி சென்றிருந்த ஹோட்டலை நோக்கி நேராகச் சென்று கொண்டிருந்தேன். நான் ஹோட்டலுக்கு அருகில் செல்லும்போது என் இதயத்தின் நிலை மிகவும் மோசமடைந்து கொண்டிருந்தது. என் கண்களிலிருந்து இரத்தம் வருவது போல என் நண்பனின் செயலால் அவனை கொல்ல வேண்டும் என்றே தோன்றியது. நான் ஏற்கனவே அங்கே இருந்ததால் ஒரு கொலைகாரனாக மாறியிருக்க முடியும். ஆனால் என் மரியாதையை என்னால் மாற்ற முடியவில்லை. நான் ஹோட்டலை அடைந்து வரவேற்பு அறையில் என் நண்பனின் பெயரைச் சொன்னேன். அவன் எந்த அறையில இருக்கிறான் என்று கேட்டேன். அங்கே இருப்பவர்கள் சிரித்துக்கொண்டே இன்று இரவுக்காக டைமண்ட் ரூம் என்ற பெயரில் ஒரு சிறப்பு அறையை முன்பதிவு செய்திருப்பதாக கூறினார்கள். அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் கூறியுள்ளதாக சொன்னார்கள். இந்த அறைக்கு பக்கத்து அறை எனக்கு வேண்டும் என்று நான் சொன்னேன். அந்நேரத்தில் என் நண்பனின் ஓட்டுநர் என்னிடம் முன்பணத்தை தந்துவிட்டு கிளம்பிவிட்டார். அறையின் சாவி என் முன்னால் இருந்தது. நான் அந்த அறைக்குச் சென்றேன். 2 அறைகளின் கேலரியும் தனித்தனியாக இருந்தன. இடையில் ஒரு சுவர் இருந்தது. அதை கடப்பது எனக்கு மிகவும் கடினமாக இல்லை. நான் மிக மெதுவாக சுவரை கடந்து என் நாடின் அந்த பிரப்பு அறையின் கேலரியை அடைந்தேன். அந்த நேரத்தில் என் சட்டப்பையில் ஒரு கூர்மையான ஆயுதம் இருந்தது. என் நிலைமை என்னவாக இருந்தாலும் நான் அவளை விட்டு வெளியேற மாட்டேன் என்று முடிவு செய்திருந்தேன். ஆனால் நான் கேலரியின் கண்ணாடி கதவை லேசாக திறந்து அறைக்குள் இருந்த காட்சியை கண்டவுடன் நான் அதிர்ச்சியடைந்தேன். என் நண்பன் என்னுடைய மனைவியை கட்டிப்பிடித்து இருப்பதை பார்த்து கண்டேன். ஆயுதம் என் சட்டை பையிலிருந்து தரையில் விழுந்தது. என் கைகள் முற்றிலும் நடுங்கின. என் மனைவியும் என் நண்பனும் ஒருவருக்கொருவர் சிரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அவள் சொன்னாள், என்னுடைய கணவர் மிக மோசமானவன். அதனால உன்னை இனிமே நான் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். அவன் ஒரு மாதிரியா ஆளு. அதனால அவன் என்ன சந்தேகப்படாம இருக்க நான் ஒரு புத்திசாலி, நல்ல மனைவி மாதிரி நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. என்னுடைய நண்பனும் சொன்னான், என் புத்திசாலித்தனத்தின் அற்புதத்தை பாரு. நான் அவன் பணத்தையும் அவனுடைய மனைவியையும் கூட பறிச்சிட்டேன். அந்த முட்டாள்தனக்கு நஷ்டம்
ஏற்பட்டதாக நினைத்து அழுது கொண்டிருக்கிறான் என்று கூறி சிரித்தான். உண்மையில் என் நண்பன் என்னோட கூட்டு வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தான். என்கிட்ட நிறைய பணம் இருந்திருந்தது. அந்த இடம் அவனுடையது. நான் பணத்தை முதலீடு செய்தேன் என்பதை நினைவில் கொள்ள ஆரம்பித்தேன். நாங்கள் லட்சக்கணக்கான மதிப்புள்ள காலணிகளை கிடங்கில் வைத்திருந்தோம். அதனால் அவற்றை விரைவில் விற்று லாபம் ஈட்ட முடியும் என நம்பியிருந்தோம். என் நண்பன் எனக்கு பெரிய கனவுகளை காட்டினான். ஆனால் ஒரு இரவு நான் தூங்கிக் கொண்டிருந்த போது அவன் ஃபோன் செய்து, கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டுவிட்டது, சீக்கிரம் அங்க போய் சேரு என்று கூறினான். நான் அங்க போனப்போ கிடங்கு முழுக்க தீ பிடிச்சது. தீ அணைப்பு படை தீ அணைச்சிக்கிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் அழுதுகிட்டே என்கிட்ட வந்து, எல்லா பொருட்களும் சாம்பலா மாறிடுச்சு, நீ திவாலாயிட்ட, எல்லா பொருட்களும் உன் பணத்திலிருந்து வந்ததுதான், நீ ரோட்டுக்கு வந்துட்டே என்று சொன்னான். அந்த அதிர்ச்சியை என்னால் தாங்க முடியவில்லை. அந்த நேரத்தில் என் மார்பில் வலி ஏற்பட்டது. என் உடல்நிலை மிகவும் மோசமாக மாறியது. நானும் மயக்கமடைந்தேன். என் நண்பன் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். நான் சுயநினைவை பெற்று என் உடல்நிலையை கட்டுக்குள் கொண்டு வந்த போது என்னுடைய மனைவி அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். என் நகைகளை விற்று உங்க மருத்துவமனை கட்டணத்தை நான் செலுத்திவிட்டேன். மேலும் நீங்கள் முற்றிலும் நலமாக இருப்பீர்கள் என்று அவள் சொன்னாள். என் நண்பன் என்னை சந்திக்க வந்தபோது நான் மீண்டும் அமைதி அடைந்தேன். மீண்டும் அவன், உன் கிடங்கிலிருந்த பொருட்களை தவிர பாட்டிக்காரர்களின் ஆர்டரை முடிக்க அங்கிருந்த 50 லட்சம் மதிப்புள்ள பொருட்களும் எரிந்து போயின. அந்த டைக்கல் மீண்டும் திரும்ப பணம் கேட்கிறார்கள் என்றும் சொன்னான். நான், எங்கிருந்து இவ்வளவு பெரிய தொகையை கொடுப்பேன் என்று நான் கேட்டேன். அதற்கு அவன், அதை பற்றி நீதான் யோசிக்க வேண்டும், ஏனென்றால் இழப்பு உன்னுடையது என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டான். என் நண்பனும் என் மனைவியும் சேர்ந்து என்னை ஏமாற்றினார்கள் என இப்படி கிடங்குல தீ விபத்து ஏற்படுவதற்கு முன்பு நல்ல பொருட்களை அவன் வெளியே எடுத்திருந்தான் என்பதை ஒப்புக்கொண்டான். மேலும் எரிக்கப்பட்ட பொருட்கள் பயனற்றவை, மோசமான பொருட்கள் என்று என் மனைவிக்கு முன்னால் அவன் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் என் கையில் ஒரு மொபைல் இருந்தது. அதை வீடியோவாக எடுத்து அங்கிருந்து நேராக காவல் நிலையத்திற்கு சென்று என் நவிமற்றல் ஸ்நாட்டர் பற்றி ஸ்டவ் நிலையத்தில் புகார் செய்தேன். அவர்கள் மோசடிக்காக கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று நான் மனைவியை கையும் களவுமாக பிடித்துவிட்டேன். நான் அவளை விவாகரத்து செய்துவிட்டு இப்போதைக்கு வேறு ஒரு திருமணம் செய்து சந்தோஷமான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.